ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் செட்டிநாடு எக் கிரேவி செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கிரேவி செய்கிறதுக்கு வேக வச்ச முட்டையை வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி பாருங்கள் 3 பக்கமும் கத்தியால் கீறி எடுத்து வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயம் பொடியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகு ஜீரகம் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேங்காய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரேவிக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு வானல் வச்சுட்டு அதில் மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, அப்படியே வறுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி கால் டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பொடி, குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன். காரம் அதிகமாக இருக்குன்றதுனால நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரில் கம்மியாக சேர்த்துருக்கேன், ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக. மசாலாவும் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, சூடியற அளவு வறுத்தா போதும். லைட்டாக சூடானோடனே நம்ம நிறுத்திக்கலாம். இதை ஆற விட்டு நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை இதில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே முட்டையை போட்டோன்னா கரைஞ்சிரும். அதனால தான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், நம்ம வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். இதுலேயே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எல்லா முட்டையும் மெதுவாக பரட்டி விடுங்க. லைட்டாக ஹீட்டாக ஆரம்பித்ததும் முட்டைலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தின்னாயிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கிரேவியில் சேர்க்கும்போது கரையாது. முட்டையை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி தாளிச்சிடலாம். வாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கனமான வானல் வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். 4 ஆனியன் எடுத்திருக்கேன். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன்.
இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் திரிஞ்சு மேலே வரும், அந்தளவு வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சு கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை சேர்த்துக்கலாம். எல்லா முட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அமுத்தி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே கத்தியால் கீறி விட்டதுனால கிரேவியோட ஃப்ளேவர்லாம் எக்கில் நல்லா இறங்கிடும். அடுப்பை சிம் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடும். நம்மளுடைய எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்மளுடைய டேஸ்டி அண்ட் யம்மியான செட்டிநாடு முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் முட்டை கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்ததாக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும்.